இந்த தோடு தாங்க நான் ஜிஆர்டியில் சீட்டு போட்டு எடுத்த தோடு. நான் மொத்தமாக சீட் அமௌண்ட் எவ்வளோ போட்டிருந்தேன்னா 13,000 போட்டிருந்தேன். ஒன்று சொன்னாங்க 13,500 போடுங்க, இல்லை 14,000 போடுங்கன்னு. ஏற்கனவே இதுக்கே எங்கள் வீட்டில் திட்டினாங்க, மாமா ஏன் இவ்வளோ காசுக்கு போடுற அப்படின்ட்டு. எனக்கு ஆசை நகைன்னு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ஒரு 8 கிராம் இல்லைன்னா ஒரு 2 பவுனு 3 பவுன் அந்த மாதிரி தாங்க எடுக்கணும். கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ தங்கம் கூடுதோ அப்போ தான் கெட்டி மாடலாக நமக்கு கிடைக்கும், வச்சும் அதை யூஸ் பண்ணவும் முடியும். இப்போல்லாம் அரை பவுனுக்கு செயினு, அரை பவுனுக்கு கீழே வந்து நெக்லஸ்ஸு, 1 பவுனுக்கு நெக்லஸ்லான்றாங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்காதுங்க உண்மைக்குமே. அந்த டைமுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வச்சு போட முடியாது குழந்தைங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நகைன்னு எடுத்து பிள்ளைங்களுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் 1 பவுனு 2 பவுனு, இப்போ நெக்லஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா பாப்பாங்களுக்கு 3 பவுனு, ஆரம் எடுக்கிறோம்னா 4 பவுனு 5 பவுனு, இப்போ சோக்கர்லாம் வந்து 2 பவுனுலாம் கிடைக்குதுன்றாங்க. அது எப்படி தக்கடாக இருக்குதுங்க. அது எடுக்கிறதுக்கு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட இன்னும் ஒரு 2 பவுன் சேர்த்துட்டு 4 பவுனுக்கு எடுக்கலாம் சோக்கர்லாம். நிறைய பேர் 2 பவுனுக்குலாம் எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏதாவது விசில்லாம் விட்டுச்சுன்னா சோக்கர்லாம் ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஒரு 4 பவுன்லேருந்து சோக்கர்லாம் எடுக்க ஆரம்பிங்க. இது வந்து மொத்தமாக நான் எடுத்தது வந்து 2.5 சவரனுங்க. ஒரு தோடு வந்து 8 கிராம் கிட்டன்ற மாதிரி வருங்க. அரை இதுக்கு வந்து காது மாட்டி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் காது மாட்டியும் காட்டுறேன். அரை பவுனுக்கு கிடைக்கவே இல்லைங்க உண்மைக்கு சொன்னால் ஜிஆர்டியில் எனக்கு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக டெய்லி யூஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி என்றைக்காவது ஃபங்க்ஷனுக்கு போகிற தோடுக்கு செட் ஆகிற மாதிரி கேட்கும்போது அது 7 கிராம் கிட்டன்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் என்னோடய பட்ஜெட் வந்து என் சீட்டு முடிஞ்சு எனக்கு வந்து இது வந்து 2.5 சவரன் கிட்ட தான் கரெக்டாக வந்துச்சு. அதனால் அரை பவுனுக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்ட்டு, சரி நகையாக ஒன்று வாங்கிடணும். இப்போ நகையாக வாங்கிட்டோம்னா நமக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது சீட்டில் போட்டதுனால. அதே காயினாக வாங்கி வச்சோம்னா அது நமக்கு இப்போதைக்கு வேஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சீட்டு போட்டு காயின் வாங்கக்கூடாது. ஏன்னா நேரில் போய் வாங்கினாலும் சீட்டை பொறுத்தவரைக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது தான். அன்னைக்குள்ள இது மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டிக்கணும். அதே நேரத்துக்கு இப்போ வந்து டச்சு காசுன்னு ஒன்று போடுறாங்கங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த போன அச்சயத்திலேருந்து வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் வாங்கும்போதும் சரி டச்சு காசுன்னு இப்போ ஒன்று போடுறாங்க. நான் வந்து அப்போ ஒரு 6 கிராம் கிட்ட வாங்கினாங்க காயினு. ஒரு 450 500 கிட்ட டச்சு காசுன்ற மாதிரி ஒன்று கேட்டாங்க. அதுக்கும் கொடுத்தேன். ஏன் இவ்வளோ போடுறீங்கன்னதுக்கு, இப்போல்லாம் எல்லா கடையிலையுமே வாங்குகிறோம், டச்சு காசுன்றது இப்போ எல்லாருக்குமே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இதாகி போச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கூட வாங்கியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எதுக்கு அவசரப்பட்டு வாங்கிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி சேர்த்துட்டோம், கையில் இருந்தால் செலவாயிருமேன்னு சொல்லிட்டு காயினும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். அப்புறமேட்டு ஏதாவது டிசைன் செய்யணுன்னா ஆசாரிகிட்ட கொடுத்து செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோடு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். என்னைய பொறுத்தவரைக்கும் ஜிஆர்டியில் கேட்டிங்கன்னா சீட்டு போட்டு எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. செய்கூலி சேதாரம் கிடையாது, நமக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான். இப்போ நேரில் போய் அன்னைக்குன்னு ஒரு 2 சவரனுக்கு நகை எடுக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன். அன்றைக்கி செய்கூலி சேதாரம்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 20,000 கிட்ட போயிருங்க. 20, 25 இல்லை 30 கிட்ட தொட்டுருங்க செய்கூலி. ஏன்னா நம்ம எடுக்கிற டிசைனை பொறுத்து செய்கூலி சேதாரம் கூடும் குறையும். நம்ம எப்படி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, ரொம்ப டிசைனாக இருக்கிறது தான் நம்ம எடுப்போம். அப்படின்னும்போது எப்படினாலும் வந்துடும் நமக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கொஞ்சம் சீட்டு போட்டு எடுத்து வச்சோன்னு நினச்சிக்கோங்களேன், அது நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்குன்றதுக்காக தான். நம்ம ஒன்றும் போட்டு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஒன்று என்றைக்காவது ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போடுவோம், இல்லையா அது அப்படியே பீரோலையே தான் கிடக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்குன்னு சேர்க்கறதுனால அதிகமாக நம்ம யூஸ் பண்ண கூட மனசே வராது. அதனால் சொல்கிறேன், எடுக்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தாலும் சரி நல்லா கிராம்ஸ் கொஞ்சம் கூட போட்டு கெட்டி மாடலாக எடுத்து வைங்க. அப்போ தான் நாளைக்கு குழந்தைங்களுக்கு அது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்து கொஞ்சம் எடுங்க. கல் வச்ச நகையை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கல் வச்ச நகையை எடுக்கலாம், இன்றைக்கி நல்லாயிருக்கும், போட அந்த கல்லெல்லாம் இதாகிடும் திருப்பி ஏன்னா இப்போ நகை வாங்கும்போது கல்லுக்கு தனி காசு போட்டு தான் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. கல்லுக்கு இந்த ரேட்டுன்னு சொல்லி திருப்பி அந்த கல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த கல்லை நீங்கள் அதில் வந்து திருப்பி இது பண்ணுறதுக்கும் அன்றைக்கி என்ன இதோ அதுக்குள்ளே காசு கொடுத்து தான் திருப்பி இது பண்ணணும். அதனால் அதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதே இதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். கல் வச்சதை முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. ரொம்ப லாங் எடுத்தால் கெட்டி மாடலில் லாங் எடுங்க.
மாடல் நம்ம போட்டிருக்க தங்கம் கம்மியான மாடல் நல்லா இருக்குது, லாங்காக இருக்குதுன்னு சொல்லி எடுக்காதீங்க. அது எப்படினாலும் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ தேவையில்லாமல் நமக்கு ரொம்ப செலவு வச்சுக்கிட்டே வரும். அந்த மாதிரி டிசைன்ஸை தவிர்த்துருங்க. கொஞ்சம் கெட்டி மாடலாக பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வச்சு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சீட்டு போட்டு எடுத்தது எனக்கு நான் போடும்போதுங்க, இந்த தோடு எடுக்கும்போது 5500 கிட்ட இருந்துச்சுங்க. ஆனால் நான் எடுக்கும்போது 6300 கிட்ட வந்துருச்சுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள். நான் அன்னைக்குன்னு போயிட்டு ஒரு லம்பாக அந்த அமௌண்ட்டு கொடுத்து நான் எடுத்திருந்தேன்னா செய்கூலி சேதாரம்லாம் அள்ளி தெரிச்சிருக்கும் எனக்கு. அதே நேரத்துக்கு அவ்வளோ காசு நம்ம கையில் சேர்த்து வைக்கவும் முடியாது. எப்படினாலும் அந்த செலவு இந்த செலவுன்னு போயிடும். இப்போ நம்ம எப்படினாலும் மாதம் இவ்வளோ அமௌண்ட் எப்படினாலும் எடுத்து வச்சே ஆகணும்னு நினச்சி எடுத்து வச்சதுனால தான் நமக்கு ஒரு நல்ல டிசைனில் ஒரு நகை கிடச்சிருக்கு. நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு அவசரமோ இல்லை எதுக்காவது ஒன்று தேவைன்னா டக்குன்னு வீட்டில் கொடுக்குறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை, இல்லை அவங்க கடன் வாங்க போகிறாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் கடன் வாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு வீட்டில் இருக்க நகையை கூட நீங்கள் போய் பேங்கில் வைங்க. பக்கத்தில் இருக்க அடகு கடைகளில் எதுலேயும் வைக்காதீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பேங்கில் எதையாவது வச்சு கூட அவங்களுக்கு கடன் அடைச்சிட்டு அந்த கடனுக்குன்னு ஒரு காசு கட்டுவீங்க பாருங்கள், அந்த காசை கூட நீங்கள் கட்டி உங்கள் நகையை திருப்பிக்கலாங்க. ஏன்னா நிறையா பேர் வீட்டில் நானும் பார்க்குறேன், அவங்க நகையை கொடுக்குறதுக்கு என்னமோ கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இப்போ நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது நமக்கும் உள்ள கஷ்டம் மாதிரி தான். அதனால் கடன் எது இருந்ததுனாலும் அடைச்சிருங்க. கடனெல்லாம் அடைச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்துடும். அதே நேரம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலத்தில் நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க அதையே மனசில் வச்சு உங்களுக்கு ரெட்டிப்பாக செய்வாங்களே தவிர உங்களுக்கு செய்யாமல் விடவே மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பட்ஜெட்னு ஒன்று போடுறீங்கன்னா வீட்டுக்காரங்க 2 பேரும் சேர்ந்து பட்ஜெட் போடுங்க. இப்போ வீட்டிலலாம் நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்டு காசை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒய்ஃப் தான் ஃபுல்லாக பட்ஜெட் போட்டு இடிச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா மாத கடைசியில் எப்படினாலும் துண்டு விழுகும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ காசு கொடுத்தா என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர்லாம். அதனால் 2 பேரும் உட்காந்து பட்ஜெட் போட்டிங்கன்னா இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ வரவு வந்திருக்கு இந்த மந்த்து அப்படின்றது எல்லாமே 2 பேருக்கும் தெரியணும். வீட்டில் வரவு செலவுன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே தெரியணுங்க. அப்போனா தான் அந்த வீடு நல்லபடியாக மெயின்டைன் ஆகும். ஒருத்தங்க மட்டும் பார்க்குறது நல்லாவே இருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மோஸ்ட்லி நான் எடுக்கும்போதே இன்னொரு அக்கா எடுத்தாங்க. நான் அவங்க பாய் வீட்டுக்காரங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்காவும் இதே மாதிரி டிசைன் நானும் அந்த அக்காவும் ஒரே மாதிரி தான் வாங்கியிருந்தோம். எனக்கு அதுவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் உடனே சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் யாராவது போடுவாங்களா, இவ்வளோ பெருசு போட்டால் காது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அந்த அக்கா அப்படி எடுத்துகிட்டு திரும்பினோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாயிருச்சு. அவங்களாம் இப்படி தான் மோஸ்ட்லி விசேஷத்துக்கு எதுக்காவது போகிறாங்கன்னா இப்படி தான் மோஸ்ட்லி போடுறாங்க. நானும் அதனால் இந்த டிசைன் எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. சரி நம்மள மாதிரியே ஒரு அக்காவும் எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுமாதிரி இப்போ எடுக்கிற எல்லா நகைகளுக்குமே ஆல்மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுமே எடுக்கும்போது ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது.